நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டாக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மத கஜராஜா மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் சுமார் 12 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது சில பல காரணங்கள்னால இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது. இதோட ஷூட் பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி இப்போ ரீரிலீஸ்க்கே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் வந்து 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட வெற்றியை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இந்த படம் ஹிட் அடிச்சிருச்சு, இதையே சாக்கா வச்சுட்டு அரண்மனையோட 5ஆம் பாகத்துக்கு பிட்ட போட்டுருவானே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட இயக்குனரான சுந்தர் சியை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி எப்படி இவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மூவிஸ்லாம் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஸ்கூல் பிடி மாஸ்டரோட பொண்ணு மேரேஜ்க்காக அந்த மாஸ்டரோட ஊருக்கு போவாங்க. போன இடத்துல தான் தெரிய வரும், அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 2 பேருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் அவங்க மீண்டு வரல அப்படின்னா வந்துட்டு சூசைட் தான் பண்ணிக்கணும், அதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க புலம்புவாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஹீரோவான நம்ம விஷால் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கும் போது தான் தெரிய வரும், அவங்க 2 பேருக்குமான பிரச்சனைக்கான காரணம் ஒரே ஒருத்தர் தான். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட அரசியலவே தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம விஷால் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்மேன் கிட்ட போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃபைட் பண்ணி கடைசியாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்குது. இந்த மத கஜராஜா இந்த அளவுக்கு ஹிட் அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இந்த படத்தோட டைரக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனராக இருக்கக்கூடிய சுந்தர் சி அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்ல. கமர்ஷியலாக ஒரு படத்தை ஹிட் அடிக்க வைக்கிறதுக்கு சுந்தர் சி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சந்தேகம்தான். கமர்ஷியல் படம்லாம் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயமா தலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பே சிவம் படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய படங்களில் அன்பே சிவம் ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த படம் எடுத்த டேரக்டர்கிட்ட ஒரு மீட்டிங் ஒன்றில் ஒருத்தர் கேட்பார், ஏன் சார் நீங்கள் அன்பே சிவம் மாதிரி இன்னொரு படம் எடுக்கலை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த டேரக்டர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் அந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த படத்தை வெற்றி பெற வைக்கிற விஷயத்தில் வந்து மக்கள் தவறிட்டாங்க. இது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம். பொருளாதாரமாக அன்பே சிவம் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் என்னால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த டைரக்டர் வேறு யாருமே கிடையாது, நம்ம சுந்தர் சி சார் அவர்கள் தான். அவரால் எப்படிப்பட்ட படங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை அவரோட முந்தைய படங்கள் மூலியமாகவும், அதாவது முந்தைய படைப்புகள் மூலியமாக நமக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த படத்தில் பெரிதும் கை கொடுத்த விஷயமா எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட காமெடி தான். ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தோட கீயாக இருக்கிறதே காமெடி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் காமெடி ரொம்பவும் அற்புதமாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாட்டு ஃபைட் இல்லாமல் கூட படம் எடுத்துருவோம், கதையே இல்லாமல் கூட படம் எடுத்துருவோம், ஆனால் காமெடி இல்லாமல் படம் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இங்கே காமெடியை மட்டுமே வச்சு எடுத்த படங்கள் கூட பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்குது, ஆனால் காமெடி இல்லாமல் எடுத்த படங்கள் ஹிட் அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவும் குறைவு தான். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் காமெடியில் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவுண்டமணி சார் தான். இப்போ வரைக்கும் அவரோட காமெடிகள் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அவருக்கு அடுத்தபடியாக நிறைய காமெடியன்கள் வந்தால் கூட கவுண்டமணி சார் மாதிரியே டைமிங்கில் கவுண்டர் கொடுக்குற ஒரு காமெடியனாக அறிமுகமானவர் தான் நம்ம சந்தானம் சார். இதனாலேயே அவருக்கு வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு காமெடியன் ஆக்ட் பண்ணுறதில்ல, முழுக்க ஹீரோவை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் சந்தானம் சாரோட காமெடியை பார்க்குறது வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் காமெடி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகி வேறு லெவலில் இந்த படத்தை கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.
அடுத்ததா இந்த படத்தோட மியூசிக் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவி விஜய் ஆண்டனி அவர்கள். "உன்னோட பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா" அப்படின்னு சொல்ற மாரி, இவரோட "மச்சா கண்ணி ஒத்திக்கிச்சு" அப்படிங்கிற பாடலுக்கு 90ஸ் கிட்ஸ்ல அடிமையாகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு தலைவனோட பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வைபா இருக்கும். இந்த படத்துலயும் தலைவன் அதில கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு வேற லெவல்ல ஒரு மியூசிக் ஒண்ண பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா "சிக்கு புக்கு சிக்கு ரயிலு வண்டி" அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த பாடல் பலமுறை நம்ம கேட்டிருக்கோம். இப்பவும் நம்ம அந்த பாட்ட போய் தியேட்டர்ல கேட்கிறப்ப, புதுசா கேட்கிற மாரி ஒரு வேற லெவல்ல நமக்கு ஒரு வைப குடுக்குது அப்டின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய விஷால் அவர்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, ஒரு திமிரு, ஒரு சண்டைக்கோழி இந்த மாதிரியான படங்கள்ல பார்த்த தோரணையான விஷால இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியல. அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட வித்தியாசமான கேரக்டர்ல அந்த படத்துல வந்து விஷால் அவர்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பா அந்த காலகட்டங்கள்ல விஷால் எப்படி இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து போயிருக்குது இந்த படம். கூடவே இந்த படத்துல விஷால் அவர்கள் கூட நடிச்ச அஞ்சலியா இருக்கட்டும், வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், எல்லோருமே தங்களோட நடிப்ப ரொம்பவும் அருமையாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. படக்குழுவே நெனச்சாலும் இந்த விஷயத்த தவிர்த்திருக்க முடியாது. அப்படி என்னடா நெகட்டிவ் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க. இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற காஸ்டியூம்ஸ் தான் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நெறைய இடங்கள்ல அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே காமெடியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீரோவோட ஸ்கூல் மாஸ்டர் இருப்பார்ல, அவங்க பொண்ணோட மேரேஜ்க்கு ஊருக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல நம்ம ஹீரோவா இருக்கக்கூடிய விஷால் வந்துட்டு ஷார்ட்ஸு, டீ ஷர்ட் இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்லாம் போட்டிருப்பாரு. அந்த காஸ்டியூம்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. ஒருவேளை 2012 காலகட்டங்கள்ல அது ட்ரெண்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பார்க்குறப்போ அந்த காஸ்டியூம்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ரொம்பவே காமெடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி ஒரு ஃபேமிலியா போய் உட்காந்து 3 மணி நேரம் வயிறு குலுங்க சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மத கஜா ராஜா வந்துட்டு ஒரு செம்மையான கமர்ஷியல் படம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா, படத்த போய் தியேட்டர்ல பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காம நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, நாம இதுவரைக்கும் நம்மளோட வீடியோல மத கஜ ராஜா மூவிய பத்தி ரிவ்யூ பண்ணோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.